இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நாம இந்த நாட்கள்ல இந்த வசனத்தை நம்ம அதிகமாக தியானித்திருப்போம். இதை குறித்த அதிகமான செய்திகளெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இந்த நாளிலும் ஒரு சில நிமிடங்கள் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நாம தியானிக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அவர் நாமம் அதிசயமானவர். நம்முடைய ஆண்டவர் அதிசயமான ஒரு தேவன். வேதத்திலே நாம நிறைய காரியங்களை, எல்லா வசனமும் நமக்கு தெரியும், எல்லா வார்த்தைகள் நமக்கு அவர் அதிசயமானவர் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். மற்றவர்களுக்கு அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எத்தனையோ அதிசயமான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். அவர் நாமம் அதிசயமான தேவன். இன்னும் கூட ஆண்டவரை பற்றி சொல்லுகிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாக அவர் வனாந்தரத்திலே நடத்தி வந்தார். அவர் செய்த காரியங்கள் எல்லாமே அதிசயம்தான். நம்ம வாழ்க்கையில நாம இன்றைக்கு உயிரோடு இருப்பதும் ஆண்டவருடைய அதிசயம்தான். இந்த வருஷத்தின் கடைசி இறுதி நாட்களிலே நாம இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் நமக்கு அதிசயமான தேவனாக இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதத்திலே நாம பார்க்கிறோம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், ஆண்டவர் திமிர்வாதக்காரனுக்கு அங்கே சுகம் கொடுக்கிறார். படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் தன்னுடைய வீட்டுக்கு போகிறதை ஜனங்கள் கண்டு சொல்கிறார்கள், இன்று அதிசயமான காரியங்களை நாம் கண்டோம். அவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு காரியம் ஆண்டவருடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், கடவுள் ஏதோ ஒரு அதிசயத்தை செய்தாதான் என் வாழ்க்கையில இது நடக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், இந்த நன்மை எனக்கு உண்டாகும் என்று சொல்லி நினைக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவருடைய நாமம், அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர். நாமும் கூட ஆண்டவரிடத்துல போய் ஆலோசனை கேட்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். தாவீது ராஜா ஆண்டவரிடத்திலே ஆலோசனையை கேட்ட ஒரு மனிதன். ஆண்டவரே, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, நான் எங்க போய் குடியிருக்கணும், நான் என்ன பண்ணணும், எப்படி யுத்தத்துக்கு போகணும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆலோசனை கேட்கும் பொழுது ஆண்டவர் அருமையான ஆலோசனையை கொடுத்தார். நாமும் கூட ஒரு காரியத்தை நடத்தணும்னு சொன்னா அங்கும் இங்கும் ஓடாதபடி ஒவ்வொருவற்றையா போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல பிள்ளைகள் திருமண காரியமாக இருந்தாலும், ஆண்டவரே, இது என் பிள்ளைக்கு ஏற்ற துணையா, இந்த திருமண காரியத்தை நான் நிச்சயம் பண்ணலாமா, எனக்கு எது சரி எது தவறுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, இதுதான் எங்களுக்கு ஏற்றதுன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருந்து விடாப்பிடியாக ஆண்டவரிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கிற பொழுது, ஆண்டவரே எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, இந்த திருமணத்தை நான் எப்படி நடத்தணும், இந்த காரியத்தை நான் எப்படி செவ்வையாய் நடத்தணும், நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்லி கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்கிற பொழுது அருமையான ஆலோசனையை ஆண்டவர் நமக்கு தருவார். தாவீது ராஜா சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு தேவை. நம்முடைய இஷ்டப்படி நம்மால் வாழ முடியாது. நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ மரண வழிகள். ஆனால் ஆண்டவரிடத்திலே ஆலோசனை, ஒரு வீடு கட்டணுமா, ஒரு காரியத்தை தொடங்கணுமா, எந்த ஒரு நன்மையான காரியமானாலும், ஒரு படிப்பு, எந்த படிப்புல சேர்க்கலாம், எந்த வேலைக்கு நம்ம செல்லலாம், ஒவ்வொன்றாக கர்த்தரிடத்திலே நம்ம ஆலோசனை கேட்கிற பொழுது ஆண்டவர் அழகான ஆலோசனையை நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை ஒரு நாளும் தவறான முடிவாக போகாது, அது நன்மையாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர் செயலில் வல்லவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னும் கூட ஆண்டவருடைய நாமம், அவர் வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல, அவர் வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. எல்லா வல்லமையும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய செயலிலே வல்லமை உண்டு. பயங்கரமான காற்றும் கடலும் அகோரமாயிருந்த அந்த கடலிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை. உடனே காற்று நின்று போய் கடல் அமைதலாயிற்று. அந்த பிசாசு பிடித்த லேகியோன்
இன்னும் கூட எத்தனையோ பிசாசுகளை ஆண்டவர் வார்த்தையினாலே அதட்டினார். பிசாசுகள் எல்லாம் அடங்கி போனது. பிசாசு பிடித்த மனிதர்களுக்கு லேகியோன், பல பிசாசுகள் நிறைந்த அந்த லேகியோனுக்கு அவருடைய வார்த்தையினாலே ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். அவர் வல்லமையுள்ள தேவன், செயலில் வல்லமையுள்ள தேவன். எத்தனையோ அற்புதங்களை செய்தார். நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம் ஆண்டவருடைய வல்லமையை குறித்து. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நம்முடைய சரீரம், அற்பமான சரீரத்தையும் அவருடைய வல்லமையின்படியே நம்முடைய சரீரத்தையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். சரீரம் பலவீனமாக இருக்கலாம், அவருடைய வல்லமையினாலே நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய வல்லமையை என் வாழ்க்கையிலே விளங்கப்படும். நீர் வல்லமை உள்ள தேவன், பலமுள்ள தேவன், உமக்கு மிஞ்சின பலன், உமக்கு மிஞ்சின வல்லமை இந்த பூமியில யாருக்கும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்திலே நாம் கேட்போம். அடுத்ததாக நித்திய பிதா. ஆமா, இந்த உலகத்துக்குரிய காரியம் மாத்திரம் அல்ல, நித்திய பிதா, நமக்கு நித்திய ஜீவனையும் அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவன். ஆம், நித்தியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நித்திய ஜீவனை கொடுப்பவர் அவர் மாத்திரம்தான். அவர் நித்தியமான ஒரு தேவன், அழிந்து போகிற ஒரு தேவன் அல்ல. அவருடைய வல்லமையோ, அவருடைய அதிகாரமோ, அவருடைய நாமமோ எதுவும் அது குறைந்து போவதில்லை. அது நித்தியமான ஒரு நாமம், அது நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அவருடைய ஆளுகை நித்தியமான ஆளுகை, கொஞ்ச காலம் உலகத்துக்குரிய ஆளுகை அல்ல. அவருடைய ஆளுகை நீண்ட கால ஒரு ஆளுகை மட்டுமல்ல. அவர் சமாதான பிரபு, சமாதானத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நிலைத்திருக்கும். அது யாராலும் எடுக்க முடியாத சமாதானம். பணம் இருந்தா மட்டும்தான் சிலருக்கு சந்தோஷம் வரும், ஆனா அது சமாதானத்தை கொடுக்காது. சிலருக்கு நல்ல இந்த நண்பர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ஆனா அது நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் நண்பர்களோடு இருக்கிற கொஞ்ச நேரம் ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம், பணம் இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம், ஆனால் சமாதானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க அதிசயங்களை செய்யுங்கப்பா, நீங்க அதிசயம் செஞ்சாதான் இந்த காரியம் நடக்கும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்போம். இன்னும் கூட ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆலோசனை கேட்பேன். எனக்கு ஞானம் இல்லப்பா, பலன் இல்லை ஆண்டவரே, நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, இதை செவையாய் செய்து முடிக்க எனக்கு ஆலோசனை தாரும் ஆண்டவரே என்று கேட்கிற பொழுது நல்ல ஆலோசனை ஆண்டவர் நமக்கு தருவார். மட்டுமல்ல, அவர் வல்லமை உள்ள தேவன். உங்க வல்லமையை என் சரீரத்துல, எங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுங்க ஆண்டவரே, உங்க வல்லமை எங்க வாழ்க்கையில விளங்கட்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது எந்த வியாதி பலவீனமாக இருந்தாலும், தரித்திரமாக இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமையினாலே எல்லாவற்றையும் அவர் நமக்கு மாற்ற முடியும். அடுத்ததாக நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுக்க முடியும். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலான ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். நித்திய பிதா, முடிவு பரியந்த நித்தியமாய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், நம்மை வழி நடத்துகிற தேவன். மட்டுமல்ல, சமாதான தேவன், சமாதான பிரபு. சமாதானத்தை தாரும் ஆண்டவரே, இழந்து போன சமாதானத்தை மீண்டும் தாரும் ஆண்டவரே. சமாதானத்தை இழந்து போய் இருக்கலாம், சமாதானத்தை நம்மை விட்டு எடுபட்டு போய் இருக்கலாம், மீண்டும் அவருடைய பாதத்திற்கு வருவோம், அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவோம். அதிசயமான தேவன், ஆலோசனை தருகிற தேவன், வல்லமையை தருகிற தேவன், நித்திய ஜீவனை தருகிற தேவன், சமாதானத்தை தருகிற தேவன். எல்லா ஆசீர்வாதமும் அவரிடத்தில் இருக்கிறது. நாம் துக்கத்தோடு தோல்வியோடு நாம வாழ வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய சமூகத்துல இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், உன்னுடைய நாமத்தின் மகிமையை என் வாழ்க்கையிலே விளங்க பண்ணும் என்று கேட்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய நாமத்தின் மகிமையை விளங்க பண்ணுவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமான தேவன், எங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆலோசனை கொடுக்கிற தேவன், ஆலோசனையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, இன்னும் வல்லமையை விளங்க பண்ணுங்கப்பா. உங்க வல்லமை பெரியது ஆண்டவரே. நித்திய ஜீவனை தருகிறவர், நித்தியமாய் எங்களோடு வாசம் பண்ணுகிறவர், சமாதான பிரபு, எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை